Vanakkam. Children stories narrated by Mr. Tamilan, episode 1, 2, 4. நேற்று நல்ல ஒரு இடத்துல முடிஞ்சது. அதாவது நம்ம பிரகலாதன் கதையை சிவன் அவர் மகளுக்கு கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது தொடரும்னு போட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. இது ஒரு 16 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல பிரகலாதன அவங்க அப்பா சொல்ல சேனை ஆட்கள் மலை உச்சியில இருந்து அந்த சின்ன புள்ளைய கீழே தள்ளி விடுறாங்க. பிரகலாதனும் ஹரி ஹரின்னு விஷ்ணுவோட நாமத்தை சொல்லி கூட்டுக்கிட்டே அப்படியே கீழே விடுறான். போச்சுரா அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம விஷ்ணு பகவானோட அருளால பிரகலாதன் எந்த அடியும் படாம ரொம்ப சேஃபா கீழே லேண்ட் ஆகிருக்கு. என்னடா இந்த வயல எவ்வளவு உச்சில இருந்து கீழே தள்ளி விட்டோம், அப்பையும் சாக மாட்டேங்கிறானே, இவனுக்கு சாவு வராதா அப்படின்னு நினைக்கிற அப்ப ஹிரண்ய அடங்காம தன்னோட சேனை கிட்ட பிரகலாதனை நோக்கி அம்புகளை எய்து விட சொல்றான். எப்படி அம்பு விட்டு சாகடிக்க சொல்றான். அப்பயும் நம்ம பிரகலாதன் தொடர்ந்து விஷ்ணுவோட நாமத்தையே ஜெபிக்க விஷ்ணுவோட அருளால வீரர்கள் எய்யக்கூடிய அந்த அம்பு கூட அப்படியே மலர்களாக மாறி அந்த பையன் மேல மலர் மாலையா அப்படியே விழுகுது, மலர் மலையா அப்படியே பொழியுது. இத பாக்குற அந்த அப்பன் பயங்கர கோபமாகி, பிரகலாதா என் கையால உன்னை கொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், ஆனா இனி வேற வழி இல்ல போல, உன்னை கொன்னுதான் ஆகணும்னு பேசிக்கிட்டே அப்படியே பக்கத்துல வராங்க. இதுவரைக்கும் தான் கையால கொல்ல வேண்டாம் நினைச்சான். பட் இந்த கணம் தான் கையாலேயே தான் பெத்த பிள்ளையே கொல்லணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வர அங்க ஒரு லேடி வராங்க. வந்து அண்ணா வேண்டாம் அண்ணா அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாடுறாங்க. யார் அந்த லேடி? நமக்கே ஆர்வமா இருக்கு. நம்ம சுந்தரிக்கு ஆர்வம் இருக்காரா என்ன? ரொம்ப ஆர்வத்தோட அப்பா கிட்ட, அப்பா யார் அந்த லேடி? அவங்க நிச்சயமாக பிரகலாதனை காப்பாத்திருப்பாங்க இல்லையா, காப்பாத்தத்தானே வந்திருப்பாங்க அப்படின்னு விசாரிக்க நம்ம சிவன் அந்த லேடி பேரு ஹோலிகா, ஹிரண்யனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கதையில அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அந்த ஹோலிகா ஹிரண்யன் கிட்ட, அண்ணா நான் ஒன்னும் பிரகலாதனை காப்பாத்த வரல, சொல்ல போனா அவனை கொல்வதற்காக உனக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு தூக்கி போடுறான். நீ ஒரு கடவுள், உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் உன்னை கடவுளா கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நீ உன் பையனை பெத்த பிள்ளைய உன் கையாலேயே கொன்னேனா இந்த உலகம் உன்னை என்ன பேசும், எப்படி மதிப்பானுங்க? வேண்டாம் வேண்டாம் அண்ணா வேண்டாம், நான் பிரகலாதனை கொல்ல உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஹிரண்யனும், ஹோலிகா நீ எப்படி என் பிள்ளைய கொல்வதற்கு உதவி செய்வாய் அப்படின்னு விசாரிக்கிறான். அதுக்கு அந்த தங்கச்சி, நான் பிரகலாதனை என் மடியில ஏந்திக்கிட்டு விறகு கட்டைகளுக்கு நடுவுல போய் உட்காந்துக்கிறேன், நீ உன்னோட சேனை கிட்ட சொல்லி அந்த விறகு கட்டைகள்ல தீ மூட்ட சொல்லிடு, நான் ஒரு பயர் ப்ரூஃப் துணியை, தீயால ஒண்ணுமே ஆகாத மாதிரி ஒரு பயர் ப்ரூஃப் துணியை நான் போட்டுக்கிட்டு சேஃபா உள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பேன், எனக்கு தீயினால எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனா பிரகலாதனும் அந்த தீயில கருகி சாம்பல் ஆகிருவான் அப்படின்னு ஒரு கொடூரமான ஒரு யோசனையா கொடுக்கிறான். உசுரோட எரிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே நடக்கட்டும், என் தங்கச்சி சொன்னபடியே ஒரு இடத்துல நிறைய விறகு கட்டைகளா வச்சு அடுக்குங்கடா அப்படின்னு உத்தரவு கொடுக்கிறார். உடனே அவங்களும் அந்த மாதிரி ஒரு விறகு கட்டைகளாலேயே இந்த வயலை எரிக்கிறதுக்காக ஒரு மேடையை உருவாக்கிட்டாங்க. அதுக்குள்ள தங்கச்சி போறா, கூடயே நம்ம பிரகலாதனையும் கூட்டிட்டு போறா. போய் நல்ல மாதிரி மகனே நாம ரெண்டு பேரும் இந்த கட்டைகளுக்கு நடுவுல போய் உட்காந்துப்போம், சேனைகள் தீ முட்டுவாங்க, ஒருவேளை நாம ரெண்டு பேருமே இந்த தீயில சாம்பலாகல என்ன வச்சுக்கோ, உங்க அப்பா நீ கும்பிடுற அந்த விஷ்ணு பகவானையே தன்னோட பகவானா ஏத்துக்கிட்டு திருந்திடுவார், உங்க அப்பா திருந்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நீ ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்க, கட் பண்ணி நிகழ்காலத்துல நம்ம சிவன் அந்த கதையை சொல்லி முடிக்கிறத காட்டுறாங்க. சுந்தரியும் கதையை ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருக்க பார்வதி தேவி பாப்பா கிட்ட, சுந்தரி பிரகலாதன் ஹோலிகா சொன்னதை கேட்டு என்ன செஞ்சிருப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்னு விசாரிச்சா அந்த பாப்பா, வேற என்ன, பிரகலாதன் உண்மையான விஷ்ணு பக்தன், அவன் நிச்சயம் ஹோலிகா சொன்னதை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சுந்தரி பாப்பா சொன்ன மாதிரியே நம்ம பிரகலாதனும் அந்த விறகு கட்டைகளுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். பின்னாடியே ஹோலிகான்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரக்கியும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ரொம்பவே சேஃப் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஃபயர் ப்ரூஃப், நெருப்பால ஒண்ணுமாக முடியாது, நெருப்பால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த துணியை வச்சு தன்னை ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த ஹிரண்ய அவனோட சேனை கிட்ட சொல்லி கட்டைகள் மேல தீ மூட்ட சொல்றான். தீயும் வச்சிடறானுங்க, உயிரோட கொளுத்த பாக்குறானுங்க. ஆனா நம்ம பக்த பிரகலாதன் தொடர்ந்து விஷ்ணுவோட நாமத்தையே ஜெபிக்கிறதுனால விஷ்ணுவோட அருளால அவனுக்கு எதுவும் ஆகல, தீயால அவனுக்கு அவன் உடம்புல ஒரு காயமும் ஏற்படல. சொல்ல போனா அந்த அனல் பறக்கும் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த அனல் கூட அவனுக்கு தெரியல, அப்படியே ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னதான் ஃபயர் ப்ரூஃப் Dress போட்டுக்கிட்டு இருந்தா கூட அந்த அரக்கி இப்போ அந்த சூட்டை அந்த உஷ்ணத்தை தாங்கிக்க முடியாம நெருப்பு நெருப்புன்னு கத்திக்கிட்டே அப்படியே தீயில வெந்து சாம்பல் ஆகுறான். ஆனா பிரகலாதனோ தீயில இருந்து தப்பிச்சிடறான். அந்த பக்கம் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை நம்பின அந்த பொம்பளை கதறி கதறி உசுரோட எரிஞ்சு செத்து போறான். இத பார்த்த அந்த ஹிரண்யன் சொந்த தங்கச்சியே இப்படி தீயில கருகி போயிட்டா இல்லையா, அதை பார்த்து டென்ஷன் ஆகி சேனைகள் கிட்ட அந்த வயல தூண்ல கட்டி வைக்க உத்தரவு கொடுக்குற. அவங்களும் அந்த பொடியனை கொண்டு போய் தூண்ல கட்டி வச்சிடறானுங்க. அப்புறம் அப்பங்காரம் போய், டே ஒழுங்கா அந்த ஹரிய மறந்துரு, நான் தான் உன் கடவுள், நீயே என்ன பார்த்து பயந்து என்ன கடவுளா ஏத்துக்கலன்னா உலக மக்கள் என்ன எப்படா ஏத்துப்பாங்க அப்படின்னு பேசுவாப்ல. ஒழுங்கா என்ன கடவுளா ஏத்துக்கோ அப்படின்னு டார்ச்சர் பண்றான், எச்சரிக்கிறான்.
ஆனாலும் நம்ம பக்த பிரகலாதன் அதே சின்ன சிரிப்போட, அப்பா நான் விஷ்ணுவோட பக்தன், யாரையும் பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விஷ்ணு மேல இருக்கிற அந்த அதீத நம்பிக்கையோட பேசுறான். கதையை கேட்கிற நம்ம பாப்பா சிவன் கிட்ட, டாடி பிரகலாதன் நம்ம விஷ்ணு பகவான் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான், அப்ப நிச்சயம் பிரகலாதனை காப்பாத்த விஷ்ணு அவதாரம் தானே எடுப்பாரு, சொல்லுங்கப்பா சொல்லுங்க, அவதாரம் எடுப்பாரா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க. அப்ப நம்ம சிவன் விஷ்ணு பகவான் அடுத்து என்ன செஞ்சார் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறார். கதையில நம்ம விஷ்ணு பகவான் வைகுண்டத்துல இருக்க லட்சுமி தேவி நாராயணர் கிட்ட, சுவாமி பிரகலாதனை காப்பாத்த என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க, விஷ்ணு பகவானோ, தேவி என்னோட பக்தனோட வேதனையை நான் போக்கித்தான் ஆகணும், அந்த ஹிரண்யனை நான் கொன்னுதான் ஆகணும்னு சொல்றாரு. இதை கேட்ட லட்சுமி தேவி, ஆனா சுவாமி how is it possible, இது எப்படி சாத்தியம், அவன்தான் சாகா வரத்துக்கு நிகரான ஒரு வரத்தை பிரம்மதேவர் கிட்ட வாங்கி வச்சிருக்கானே அப்படின்னு கேட்க, நம்ம விஷ்ணுவோ, இங்க நம்ம யோசிக்க வேண்டியது அந்த அசுரனோட வரத்தை இல்ல, நம்ம பிரகலாதனோட பக்திய பாரு, அந்த சின்ன பையனோட பக்திய பாரு, இந்த சின்ன வயசுல அளவில்லாத பக்திக்கு முன்னாடி அவன் எப்பேற்பட்ட வர வாங்கி இருந்தாலும் அது தவிடுபடியாகும், அந்த சின்ன பையனோட நம்பிக்கைக்காக முடியாத காரியத்தை கூட நான் முடித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் காலம் வந்து விட்டது, நான் நரசிம்ம அவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்துல இருந்து கிளம்புறார். ஆனா இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம அந்த ஹிரண்ய அசுரன் தான் பையன் பிரகலாதன் கிட்ட, ஹரி ஹரி ஹரி, எவன்டா அவன் ஹரி, எங்கடா இருக்க, நம்ம பிரகலாதனோ, அப்பா என்னோட ஹரி தூணிலையும் இருப்பா துரும்புலையும் இருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன் காட்டு காட்டுங்கிறீங்க, இங்க இருக்கிற அத்தனையிலுமே இருக்கிற, அந்த சோத்துல இருக்கிற, இந்த சிம்மாசனத்துல இருக்கிற, இதோ இந்த தூணிலும் இருக்கிறார், அந்த தூணில் இருக்கும் துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நம்ம ஹிரண்ய சிரிச்சுக்கிட்டே, ஓ ஹரி இந்த தூண்ல இருக்கானா, அப்ப கூப்பிடுறா அவனை, இப்ப கூப்பிட போற, நீ கூப்பிட்டு அவன் வந்தானா நீ தப்பிச்ச, இல்லனா உங்க வீடியோ முடிச்சிட்டு வர முடியாது, ஏன்னா நீ இப்ப சாக போற, என் கையால சாக போற அப்படின்னு சொல்லிவிட்டு பிரகலாதன் மேல வாள் எடுத்து வீச போறார் அவங்க அப்ப ஹிரண்ய. பையனும் ஹரி ஹரி ஹரின்னு விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, அப்ப கரெக்டா ஒரு பெரிய நிலநடுக்கமே ஏற்படுது. பிரகலாதன் எந்த தூணை காட்டி இந்த தூணில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரோ அந்த தூணையை பிளந்துகிட்டு நம்ம நரசிம்மர் கடும் கோபத்தோட வெளியில வர, சிங்க முகம் மனித உடம்பு, கடும் கோபத்தோட அந்த ஹிரண்யன் கிட்ட போய் நம்ம நரசிம்மர் அவரோட கூர்மையான நகத்தால அவனோட தோலை புடிச்சு அப்படியே தர தர தரன அரண்மனையோட வாசலுக்கு இழுத்துட்டு போய் தன்னோட மடியில அந்த அசுரனை கிடத்தி, டேய் ஹிரண்யா நீ வாங்கின வரத்துல ரொம்ப ஆண்ணில்ல, ஓ வரத்தை தோக்கடிக்கிற மாதிரி இப்ப நான் வந்திருக்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நீ வீட்டுக்கு வெளியிலவும் இல்ல வீட்டுக்கு உள்ளேயும் இல்ல, ஏன்னா உன்னை வாசல நிப்பாட்டி வச்சு கொல்ல போற, அதே மாதிரி இப்ப நீ நிலத்திலையும் இல்ல ஆகாயத்திலையும் இல்ல, ஏன்னா என் மடியில நடுவுல கிடக்குற, அதே மாதிரி உன்னை கொல்ல போறது ஒரு தேவன் கிடையாது, ஒரு அசுரன் கிடையாது, ஒரு மனிதன் கிடையாது, ஒரு விலங்கும் கிடையாது, ஏன்னா நான் சிங்க முகத்துக்காரன், மனித உடல்காரன், நான் தேவனோ அசுரனோ மனிதனோ விலங்கோ இந்த 4 இனத்துக்குள்ளேயும் வரமாட்டேன், அது மட்டும் இல்லாம உன்னை காலையிலயும் கொல்ல முடியாது ராத்திரியும் கொல்ல முடியாது, அதனாலதான் சாயந்தர நேரம் ஈவினிங் டைம் நான் இப்ப சூஸ் பண்ணிருக்கேன், சூரியன் மறையிற நேரத்துல உன்னை கொல்ல போறேன், உன்னை அஸ்திரத்தால கொல்ல முடியாதுன்னு வரவாங்கி இருக்கிறேன், உன்னை அஸ்திரத்தால கொல்ல போறது இல்ல, இதோ ஆயுதங்கள் எதுவும் இல்லாம என் கையா கொல்ல போறேன், நீ கேட்ட வரத்தின்படி கொல்வதற்காகவே புறப்படுத்த வந்தா இந்த நரசிம்ம அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட உச்சத்துல அந்த ஹிரண்யனோட வயித்தை அப்படியே கிழிச்சு இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படியே புடிச்சு இழுக்கிறாரு, உள்ள இருக்கிற அந்த குடலை அப்படியே உருகுறாரு, ரொம்ப கொடூரமா குடலை உருகி அந்த கொடூரனை கொலை செய்கிறார் நரசிம்மன். ஒரு வழியா தான் பக்தனுக்காக சாகா வரத்துக்கு நிகரான வரத்தை வாங்கின அவங்க அப்பனையே கொன்னுட்டாரு நரசிம்மன். ஆனா அசுரன் செத்ததுக்கு அப்புறமும் விஷ்ணு பகவான் அவரோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறாம இன்னும் கோபத்திலேயே கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறார். இத பாக்குற நம்ம பக்த பிரகலாதன் லைட்டா பயந்துருவான், இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வரைச்சுக்கிட்டு நரசிம்மர் கிட்ட போய், பிரபு எனக்கு தெரியும் நீங்க தான் என்னோட ஹரி, எல்லாம் வல்ல அந்த விஷ்ணு பகவான் நீங்க தானே எங்களுக்கு தெரியும், உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் கோபத்தை விட்டு அமைதியாங்க பிரபு, மலையரங்குங்க பிரபு, உங்க ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஆனா விஷ்ணு பகவான் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவர் பாட்டுக்க இன்னும் கோபத்தோடயே வேட்டையாடுற எண்ணத்தோடயே உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறார். இவரோட கோபம் கட்டுக்கடங்காது, இப்படியே விட்டோம்னா இவராலேயே இந்த உலகம் அழிந்து போயிடும், யாருக்குமே என்ன செஞ்சு விஷ்ணு பகவானை அமைதிப்படுத்துறது அப்படின்னு தெரியாத சமயம் அப்படின்னு கதையை இந்த இடத்துல நிப்பாட்டுறாரு நம்ம சிவன். கதையை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சுந்தரி பாப்பா, டாடி நம்ம விஷ்ணு பகவானா அவரா இப்படி ஒரு பயங்கரமான ரூபத்தை எடுத்தார், அவர் எப்பவுமே அமைதியா சிரிச்சுக்கிட்டே தானே இருப்பார், ஏன் இப்படி கொடூர ரூபத்துக்கு மாறினார்னு கேட்க, நம்ம சிவனோ நாம அதிகமாக அன்பு வைத்திருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அந்த அன்பே இப்படி ஒரு கொடூர ரூபத்தை எடுக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மீறி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். கதையில நம்ம விஷ்ணு பகவான் இன்னும் நரசிம்ம அவதாரத்திலேயே உலகத்துல கோபத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிறார். இத பாக்குற நம்ம நாரதர் ரொம்ப வேதனையோட லட்சுமி தேவி கிட்ட, தாயே விஷ்ணு பகவான் தான் அந்த அசுரனை அழிச்சிட்டார்ல, இருந்தும் தான் யாரு எதற்காக இந்த அவதாரம் எடுத்தோம் அப்படிங்கறத கூட டோட்டலா மறந்து மூழ்கி விட்டார் விஷ்ணு பகவான். சீக்கிரமாவே தான் யார் அப்படிங்கிற அந்த உண்மையை அவர் முழுக்க முழுக்க மறந்துடுவார். ஆனா நாம தான் நரசிம்ம அவதாரம் எடுத்தது எல்லாம் அல்ல நம்ம விஷ்ணு பகவான், இது உங்க அவதாரத்துல ஒண்ணு அப்படிங்கறத அவருக்கு புரிய வச்சாங்க, இல்லைன்னா இந்த உலகமே அவர் கையால அழிந்து போயிடும், ஒரு பெரிய பிரளயமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு நாரதர் கேட்கிறார். ஆனா லட்சுமி தேவிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இப்ப யார அனுப்பி விஷ்ணு பகவான அமைதி அடைய வைக்கிறது, யாரால போய் நரசிம்மர் கிட்ட பேச முடியும் அப்படிங்கறது அவங்க யாருக்குமே தெரியல. சரி நீ சொல்லு சுந்தரி, யாரால நம்ம
நரசிம்மருக்கு அவர் யார் அப்படிங்கிற அந்த உண்மையை புரிய வைக்க முடியும், யாருக்கு அந்த சக்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்வதி தேவி கேட்க, சுந்தரி பாப்பா என்னோட அப்பாவால மட்டும்தான் நரசிம்மர் கிட்ட போய் பேசி அவருக்கு அந்த உண்மையை புரிய வச்சிருக்க முடியும், சரிதானே? அப்பாவை தவிர வேற யாருக்கு அந்த தைரியம் இருக்குன்னு கேக்குறாங்க. கரெக்டா நம்ம பாப்பா சொன்ன மாதிரியே சிவன் புகைய போட்டுட்டு நரசிம்மர் முன்னாடி போய் தோன்றி மறுபடியும் புகைய போட்டு இவரு வித்தியாசமா ஒரு ரெக்கையெல்லாம் வச்ச ஒரு பெரிய அவதாரம் எடுக்கிறார். அவதாரம் எடுத்துட்டு நம்ம நரசிம்மர் கிட்ட போய் விஷ்ணு பகவானோட அந்த தோலை குலுக்கி, மச்சான் நீ நரசிம்மர் கேரக்டர்ல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்ட, கேரக்டரை விட்டு வெளியில வாயா அப்படின்னு, நீ யார், காக்கும் கடவுளான விஷ்ணு புரிகிறதா அப்படின்னு புரிய வச்சு விஷ்ணு பகவான அவரோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாத்திடுறாரு நம்ம சிவன். நம்ம சிவனும் அவரோட அந்த ராட்சச அவதாரத்துல இருந்து வெளியில வந்துடுறாரு. விஷ்ணு பகவானோ ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறி சிவனை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாரு. நீங்க சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்து உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்திட்டீங்க, உங்களை இந்த சர்வேஸ்வரர் ரூபத்துல வழிபடுறவங்களோட பாவம் போய் அவங்க பவித்திரமாக மாறிடுவாங்க அப்படின்னு வாழ்த்தவும் செய்கிறார் விஷ்ணு. இப்படியா விஷ்ணு பகவானோட நரசிம்ம அவதாரத்தோட கதை இங்க முடியுதுன்னு நம்ம சிவன் எல்லாருக்கும் கதையை சொல்லி முடிக்கிறார். கதை முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம சுந்தரி பாப்பா இன்னும் கதைக்குள்ளேயே மூழ்கி போய் ரொம்ப அழகா இருந்துச்சு கதைன்னு எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா. இதை நோட்டீஸ் பண்ற நம்ம சிவன், என்ன பாப்பா என்ன யோசிக்கிறே அப்படின்னு விசாரிச்சா, சுந்தரியோ, டாடி நீங்க சொல்ற கதைகள்ல எத்தனையோ அசுரனுங்க செத்துருக்கானுங்க, ஆனா எவ்வளவோ வில்லைங்க செத்துருக்கானுங்க, இன்னும் ஏன் இந்த உலகத்துல அமைதி நிலவல, ஏன் யாருமே சண்டை போடாம அமைதியா வாழ மாட்டேங்கிறாங்க, இந்த அசுரங்க எல்லாம் எப்பத்தான் அடங்குவானுங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ சுந்தரி கிட்ட சிவன், இல்ல பாப்பா அசுரங்க மட்டும் கெட்டவங்க கிடையாது, யாரெல்லாம் மனசுல தான் தான் பெரிய இவனும் அகங்காரத்தோடையும் என்ன கொடுத்தாலும் பத்தாத மனசோட இருக்கிறானுங்களோ அவங்க எல்லாருமே கெட்டவனுங்க தான். இந்த மாதிரி கெட்ட குணங்கள் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சக்தி கிடைக்கிறவன் அகங்காரம் பிடிச்சு அதை தவறா யூஸ் பண்ணி பலமில்லாதவனை டார்ச்சர் பண்ண தான் செய்வான். ஆனா அந்த அகங்காரம் பிடிச்சவங்க கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்த கடவுள்கள் நிச்சயமாக அவதாரம் எடுப்பாங்க, அந்த கெட்டவனை அழிப்பாங்கன்னு சொல்றாரு. இப்படியா நம்ம சிவனும் பாப்பாவும் உலகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்க லோகத்துல இந்திரன் இதே குணங்களோட இருக்காங்க, ஒரு அவதாரத்தை எடுத்து அவனை போடுங்க ஃபர்ஸ்ட். எப்ப பார்த்தாலும் அப்படியே போயிட்டு வந்திருக்கான், எப்ப பார்த்தாலும் எங்களையே பாத்துக்கிட்டு இருப்பீங்களா, உங்க பக்கத்துல ஒருத்தன் இருக்காங்க சார், அவன் டெய்லி அந்த விஷ்ணு கிட்ட போயிட்டு தான் வந்துட்டு இருக்கான். அவர் சொல்ற மாதிரி சரிதான் போல, அவரும் பவரான ஆள் போல. யார் இந்திரனா? அதான் அழிக்க முடியல. அந்த பாயாசத்தை தின்னு அமிர்தத்தை தின்னு சோமபானத்தை குடிச்சு அமிர்தத்தை தின்னு இதாயிட்டான். கடைசி வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டீங்களா அவனை, நாங்க எது பண்ணா மட்டும் உடனே எங்களை தண்டிச்சிருது. என்னப்பா பண்ணிட்டு இருக்க கட் பண்ணி தேவநகரில் காட்டுறாங்க. ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி சிவமந்திரத்தை தியானம் செஞ்சு தவத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா அவரால முடியல. திடீர்னு அவருக்கு அம்மா பார்வதி, அப்பா சிவன் அவங்க கூட நடந்த அந்த பழைய நினைவுகள் எல்லாம் மனசுக்குள்ள வந்து போகுது. ஏன் என்னால இன்னைக்கு மனசை ஒருநிலைப்படுத்த முடியலன்னு நம்ம முருகை யோசிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்ப நம்ம மதுரை மீனாட்சி அங்க வந்து, முருகா உன்னோட கண்ணு உன்னோட அப்பா அம்மா தங்கச்சி கைலாயமலை இது எல்லாத்தையுமே எப்ப பார்த்தாலும் தேடிக்கொண்டிருக்கிறது, அதனாலதான் உன்னால தவத்துல கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம முருகன், இருக்கலாம் தாயே, ஆனா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா எனக்கு என் தங்கச்சிய பார்க்கணும்னு தோணுது. எவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சு, இப்பக்குள்ள அவ எவ்வளவு பெரிய வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம முருகன் பேசிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் கைலாயமலையா காட்டுறாங்க. அங்க அப்படியே வருடங்கள் உருண்டோடி விட்டது. சின்ன பொண்ணு சுந்தரி இப்ப எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்திருக்கிறாள். சுந்தரி பாப்பா சுந்தரி தேவியா வளர்ந்தாச்சு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து ரொம்ப பலமா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுந்தரிய பாக்குற நம்ம சிவன் தேவி கிட்ட, நம்ம பொண்ணு இவ்வளவு சீக்கிரமா பெரியவளாகிட்டால, இப்பதான் ஏதோ பிறந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள வளர்ந்துட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப நேரமா நம்ம சுந்தரி எதையோ தீவிரமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. வா என்னன்னு போய் அவகிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு நம்ம சிவனும் தேவியும் சுந்தரி கிட்ட போய், மகளே என்ன ரொம்ப சின்சியரா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சுந்தரியோ அந்த தீவிர யோசனையில இருந்து வெளியில வந்து சிவன் கிட்ட, டாடி இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில கேட்ட எல்லா கதைகளிலுமே தவத்தோட மகிமை இத பத்தி எல்லாம் நீங்க நிறைய சொல்லி இருக்கிறீங்க. நம்ம ததீசி அங்கிள் கூட சொல்லி இருக்கிற, அம்மா கூட தவம் செஞ்சுதான் உங்களை அடைஞ்சாங்களாமே, அப்புறம் தான் சரி இதெல்லாம் ஓகே. ஆனா முதல்ல இந்த தவம்னா என்னது, கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு என்ன செய்வாங்க எனக்கு ஒன்னும் புரியல, சொல்லுங்க டாடி அப்படின்னு சிவன் கிட்ட தவம் பத்தி கேக்குறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் மதுரை மீனாட்சியும் முருகனும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மேட்டர் கண்டினியூ ஆகுது. முருகா நீ தேவநகரிக்கு வரும்போது உன்னோட அம்மா அப்பா கைலாயமலை நந்தி அப்ரசண்டிசிங்கன்னு இவங்க எல்லாரோட ஞாபகங்களும் உன் கூட தான் சேர்ந்து வந்தது. ஆனா உன் தங்க சுந்தரி அவளை மட்டும் நீ பார்த்ததே இல்ல. உன் மனசுல அவ சம்பந்தமா ஒரு கற்பனை தான் இருக்கு, அதனாலதான் அவளை பார்க்கணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஏதோ ஒரு உள்ளுணர்வு உனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம முருகனும், இருக்கலாம் தேவி, ஆனா அவளுக்கும் என்னை பார்க்கணும்னு தானே தோணும், திடீர்னு அவ பாட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டா
கேட்டா நான் என்ன செய்யறது, ஒரு அண்ணனா தங்கச்சி கிட்ட எப்படி பேசணும்னு கூட எனக்கு தெரியாது, என்ன தாயே நான் செய்யறது அப்படின்னு கேட்க மீனாட்சியோ, முருகா நீ இவ்வளவு யோசிக்க தேவையில்லை, எல்லாம் அவங்க இங்க வரும்போது பாத்துக்கலாம், உன் தங்கச்சி வரும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அப்போ ஒருத்தர் அங்க வந்து நம்ம முருகன் சேனாதிபதி முருகா, தேவராஜன் இந்திரன் உங்களை பார்க்க இங்க வந்திருக்கிறார், சந்திக்க அனுமதி கேட்கிறார் அப்படின்னு சொல்ல நம்ம முருகனும் மீனாட்சி தேவியும், இந்திரனா அவன் எதுக்கு இங்க வந்திருக்கிறான், அவனா வந்தா ஏதாவது ஒரு ஏழையை தான் கூட்டு வருவான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கைலாய மலையை காட்ட அங்க நம்ம சிவன் தவத்தோட விளக்கத்தை சுந்தரிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். தவம் மனச ஒரு நோக்கத்தோட மனச ஒருநிலைப்படுத்தி உடம்பை எரிக்கிற பயிற்சி தான் தவம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம சுந்தரியும், என்னது தீய வச்சு உடம்பை எரிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க பயந்து போய். இத பாக்குற நம்ம சிவன், அப்படி இல்ல சுந்தரி, தீயினால் இல்லை கஷ்டங்களை அனுபவிச்சு சுகங்களை தியாகம் செஞ்சு தான் உடம்பை எரிக்கணும். எப்படி தீயில் பட்ட எந்த ஒரு பொருளும் பவித்திரமாகிறதோ அது மாதிரி தவம் செய்யறவங்க அவங்க படுற அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கணும். கஷ்டங்களை அனுபவிச்சு சுகங்களை தியாகம் செஞ்சு தவங்கிற அந்த தீயில எரிவாங்க. அது மூலமா உடல்லையும் மனசுலையும் இருக்கிற அந்த கெட்டதழிஞ்சு பாவம் போய் அவங்க பவித்திரமாகி புண்ணியத்தை அடைவார்கள். அதனாலதான் அவங்களால கடவுளை பார்க்க முடிகிறது, கடவுள் கிட்ட வரத்தை கேட்க முடிகிறது. ஆனா இந்த மாதிரி தவம் செஞ்சு வர வாங்கி அதை தப்பா பயன்படுத்துறவங்க சில பேர் இருக்கிறாங்க, உண்மைதான். இருந்தாலும் தவத்துக்காக வரத்துக்காக தவம் செய்யறவங்க மத்தியில எந்த வரமும் வேண்டாம், தவமே தன்னோட வாழ்வா இருக்கிறவங்களும் சில பேர் இந்த உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க தவத்தின் மூலமாக வாழ்க்கையில் ஞானத்தை அடைந்து வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சிவன் சொன்னதை கேட்டு நம்ம சுந்தரியோட டவுட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி தேவி சின்ன பொண்ணு கிட்ட போய் இவர் எதுக்காக தவத்தை பத்தி எல்லாம் இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்வதி தேவி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வயசு பொண்ணு கிட்ட பேச வேண்டிய பேச்சா? காசிக்கு போற வயசுல ஒரு வயசான பாட்டி இத பத்தி யோசிச்சா சரி, இளம் பொண்ணு இவகிட்ட போய் சிவன் எதற்காக இந்த மேட்டரை பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட். நம்ம சிவனும் அந்த மேட்டரை நோட் பண்ணாம இல்ல, நோட் பண்ணிக்கிட்டார். அப்புறம் பார்வதி தேவி கவலையோட அங்க இருந்து கிளம்பி வந்துட நம்ம சிவன் இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்து தேவி கிட்ட போய், என்னாச்சு டார்லிங், ஏன் இப்படி கவலையாகி டென்ஷன் ஆகிற அளவுக்கு இருக்கிற, என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிக்க நம்ம தேவியோ சிவன் கிட்ட, சுவாமி இனிமே சுந்தரிக்கு நீங்க இந்த அவதாரம் தவம் இத பத்தின அந்த கதைகள் எல்லாம் சொல்லாதீங்க, சொன்ன வரைக்கும் போதும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க தவம் 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 தவம்னு பேசுறதுனால சுந்தரி ஏதாவது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நானும் தவம் செய்ய போறேன்னு கிளம்பிட்டா தவம்னா எவ்வளவு கஷ்டம் சுவாமி, அந்த மாதிரி கஷ்டத்துல என் பொண்ணு தவிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இத கேக்குற நம்ம சிவனோ, என்ன டார்லிங் பேசுற, நீ கூட தவம் செஞ்சுதானே என்ன அடைந்தாய், அதுவும் சாதாரண தவமா நீ செஞ்ச, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எவ்வளவு பயிற்சி எவ்வளவு பரீட்சை எத்தனை தவம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு என்னை அடைந்தவள்ளி, தவத்தோட மகத்துவத்தை பத்தி உன்னை விட அதிகமா இங்க யாருக்கு தெரியும், நீயே தவத்தை பத்தி இப்படி குறைவா பேசலாமா, நம்ம பொண்ணு தவம் செய்யணும்னு ஆசைப்பட்டா செஞ்சுட்டு போறா, என்ன பிரச்சனை அப்படிங்கிற. இத கேக்குற பார்வதி தேவியோ, என்ன சுவாமி பேசுறீங்க, ஒரு அம்மாவோட ஒரு பெத்த தாயோட கஷ்டம் என்னங்கிறது என்னைக்குமே உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கவலையோட கேக்குறாங்க. அப்ப நம்ம சிவன், இல்ல டார்லிங் எனக்கு புரியுது, ஃபர்ஸ்ட் நம்ம முருகனை அவனை நானு தேவநகரிக்கு அனுப்பிட்டேன், இப்போ சுந்தரி அவளும் தவத்துல இறங்கிட்டா நீ தனியால் ஆயிடுவ, அந்த கவலை தானே உனக்கு, ஆனா பெத்தவங்களான நாமளே குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு தடையா இருக்க கூடாது, அவங்கள சுதந்திரமாக இருக்கப்படணும்னு சொல்லி முருகன் அங்க அனுப்புனதுனால தங்கச்சி வந்தது, தங்கச்சியையும் நம்ம தியானத்துல தள்ளிட்டோம்னா விநாயகரை கூப்பிட்டோம்னா பிளான் போட்டாரு. பார்வதி தேவிக்கு புரிய வைக்க பாக்குறார் எல்லாம் வல்ல நம்ம மகாதேவன். ஆனா பெத்த மனசு இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் நடந்துக்கும், இதெல்லாம் புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் நடந்துக்கும். என்னதான் இருந்தாலும் பக்கத்து வீட்டு பையன், ஏத்து வீட்டு பையன், சொந்தம் வந்த பையன், இவங்க எல்லாம் ஜாமியாரா போனா நமக்கு பிரச்சனை இல்ல, தவம் பண்ணா பிரச்சனை இல்லை. ஆனா நம்மளோட பொண்ணோ பையனோ தவம்னு சாமியார்னு தெரிஞ்சா பெத்த மனசு எல்லா பேருக்கும் பதறத்தான் செய்யும். அதே பதட்டம் தான் பார்வதி தேவி கிட்டே நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம், காத்துருங்க. இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் மந்தன் தானே, முக்கியமான மால் வரல, வந்து 2-3 திமிர் பேச்சு பேசியிருந்தாங்கன்னா இது பண்ணியிருக்கலாம். அப்படியே பிரகலாதன் கதை அது இதுன்னு போச்சு. ஏன் சாமி, நம்ம கதையே இங்கே நிறையா சொல்ல இருக்கு, இதுக்குள்ள குழந்தைக்கு வேற கதை சொல்லணுமா? அந்த குழந்தை கதை கேட்டால் இருமா நம்ம கதை எபிசோட முடிச்சிருவோம், அப்புறம் அந்த கதையை சொல்றேன்னு சொல்லலாம்ல. என்ன சாமி, சரி சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒரு வில்லனை கூட்டு வந்து பரபரப்பை உண்டு பண்ணுங்களேன், சப்புன்னு இருக்கு இல்லையா? அதான் முருகர் வந்தாரு, ஆவுன்னு வந்தாரு, ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அவர் பாட்டில் அங்கே போயிட்டு பல வருஷமா அங்கேயே இருக்காரு. முருகன் அப்படியே இருக்காரு, தங்கச்சி மட்டும் வளருது. அந்த பொண்ணு வளர்ந்து முருகனை தம்பி அப்படின்னு பார்த்துக்கிட்டு என்ன நடக்கும் என்னவோ. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது, அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.